தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. வருமுன் காப்பதே புத்திசாலித்தனம் என்பார்கள். பல தடவைகள் பாதிப்புகளை எதிர்நோக்கிய பின்பும் இதுவரை அதிகாரிகளின் கவனம் திரும்பாதிருக்கும் அம்பாறை, நிந்தவூர், ஆத்தியடிக்கட்டி வீதி, செங்கற்பட்டை மேற்கு கண்டம் தொடர்பான பார்வை அடுத்து. அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர் ஒரு விவசாய கிராமமாகும். இங்கு ஆறுகளும் குளங்களும் நிறைவாக காணப்படுகின்றன. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் ஆறுகளும் குளங்களும் விவசாய நிலங்களும் பெரும் அழிவை சந்தித்திருந்தன. இந்த நிலைக்குள் சிக்கி ஆத்தியடிக்கட்டு ஆறு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆத்தியடிக்கட்டு ஆற்றின் ஒரு பகுதி உறுதியாக புனரமைக்கப்பட்ட போதிலும் செங்கற்படை மேற்கு கண்ட பகுதியில் புனரமைப்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படாமையினால் தாம் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அப்போ அங்கால கல்லாடிக்க எஞ்சால கல்லாடுக்கல அங்கால அடிக்க கூடாது. அப்போ அங்கால பாதிக்கப்படுற கூற எஞ்சால பாதிக்கப்படுற கூற கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் அழியும். வாரம் மாறிக்கு 600 ஏக்கர் அழியும். சரியா? ஆறு பெருக்கெடுக்கின்ற போது விவசாய நிலங்கள் முற்றாக பாதிக்கப்படுவதோடு தாம் போக்குவரத்தை முன்னெடுப்பதிலும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். செங்கப்பாடை வீதி, இது ஆத்தியாடிக்கட்டு வீதி என்று சொல்லி 10 வருஷமாக இதுவரை செய்தார் கூறுகிறார். இந்த ஆற்றின் புனரமைப்பு பணிகள் தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற போது அவர்கள் அதை புறக்கணிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். கிட்டத்தில் கூட விவசாய திணைக்களத்துடன் தொடர்பு கொண்ட போதும் அவர் இந்த வட்டையை கடற்கரை வட்டை என்று கூறுகின்றார். கிட்டத்தட்ட கடற்கரை வட்டை என்று சொல்லுவது கடலிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது கடலிலிருந்து 8-9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூமியை கூட அவர் கடற்கடப்பட்டு என்று கூறி இதை தட்டி கழித்து விட்டார். ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் இந்த ஆறு பெருக்கெடுத்தமையினால் தாம் பாரிய அழிவுகளை சந்தித்திருப்பதால் மற்றும் ஒரு இயற்கை அழிவுக்கு முன்னர் இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகும். வருமுன் காப்போம் என்பதை மனதில் நிறுத்தி செயல்பட வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா?